அட்டெண்டன்ஸ் டேட்டாவில் ப்ரெசென்ட் ஆப்சண்ட்னு சொல்லி கவுண்ட் பண்ணுற வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் 2 செகண்ட்ஸில் வந்து கரெக்டாக எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த சாம்பிள் டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயோட நேம் இருக்குது, அவங்க ப்ரெசென்ட் ஆப்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். கவுண்ட் இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு தான். இப்போ பாலா அப்படின்றவர் வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்து அவரோட அட்டெண்டன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை ஃபுல்லாக நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு நம்மளோட க்ரைட்டீரியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அப்படின்ட்டு இருந்தால் கவுண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் கொட்டேஷன் கேப்ஸ் லெட்டர் பி டபுள் கொட்டேஷன் திரும்ப க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்து ப்ரெசென்ட் வேல்யூ இருக்கோ அதை மட்டும் நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இதே மாதிரி எல்லா பக்கமும் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த நேமுக்கு வந்து அவங்களோட அட்டெண்டன்ஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்கன்ற கவுண்ட் போட்டு கொடுத்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.